வெண்மேகங்கள் நம் வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 வீட்டில் இருக்கிறது எதுவுமே தங்க நகை இல்லை. என்னம்மா சொல்கிற? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களால் எங்கேயுமே பேங்க் லோனும் எடுக்க முடியாது. இப்படியே போனுச்சுன்னா நீங்கள் காட்டுக்கு தான் போகணும். ஏய் பிரியா, என்ன வீடு இந்த பக்கம் இருக்கு, நீ எங்க போற? கடைக்கு போறேன். ரகு, நான் செய்கிறேன். இதுக்குள்ளே தான் சரக்கே இருக்கு. இது இல்லையா? நான் சொல்றது புரியுதா? என்ன நீ தனியா என்ன தனியாக விட்டியா? நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். எது சரி எது தப்புன்னு எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும். உங்களை மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டு அதை பற்றி வருஷக்கணக்காக நினச்சி வேதனை பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். சொல்லு. இன்னொரு நாள் இன்னொரு ட்ராப் ஆஃப் நடக்க போகுது துவாஸில். இந்த தடவை பெரிய அமௌண்ட். எவ்வளவு? தெரியாது, அமௌண்ட் பெருசுன்னு மட்டும் தான் தெரியும். ட்ராப் ஆஃப் எத்தனை மணிக்கு? ராத்திரி 9:30 மணிக்கு. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவு தான். வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்கிறேன். நான் வச்சிடுறேன். பாய். ஓகே, பாய். ஹே நிஷோ, உனக்கு ஒன்று தெரியுமா? அம்மா நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டாங்க. எப்போ? நேத்து நீ என்னை கட்டி பிடிச்சல அப்போ. நானா உன்னை கட்டி பிடிச்சேன்? நீ தானே கட்டி பிடிக்க சொன்ன. நீ தான் என்னை கட்டி பிடிச்ச. பட் அதுவா இப்போ முக்கியம்? பார்த்துட்டாங்கல்ல. சரி, என்ன சொன்னாங்க? பப்ளிக்ல எப்படி உனக்கு நடந்துக்கிறதுன்னு தெரியல, பொறுப்பு இல்லை, அது இல்லை இது இல்லை திட்டுனாங்களா. எனக்கு கோவம் வந்துருச்சு. நானும் திருப்பிக்கிட்டு திட்டிட்டேன். கில்ட்டியா இருக்கா? சாரி கேட்டியா? இன்னும் என்னோட அப்பா அம்மா வந்து என்னோட 21st பர்த்டே ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்ட்டியில் ஆல்கஹால் வேணும்னு கேட்டேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஆல்கஹால் இல்லாத பார்ட்டியெல்லாம் ஒரு பார்ட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன். கண்டபடி திட்டிட்டேன். 2 நாள் அவங்க கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. Oh my god நிஷோ, I'm so sorry, எனக்கு தெரியாது. ஹலோ, 3ஆவது நாள் என்னை விட்டுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு மறுபடியும் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேற சொல்லணுமா இல்லையா? பரவாயில்ல வச்சுக்க, நல்லா தான் இருந்துச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, என் அம்மா அப்பா கூட இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக பேசணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என் கூட இருக்க மாட்டாங்க. ஐ மிஸ் தேம் a lot. ஸோ உங்கள் அம்மா உன்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்கன்னா அது உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான், வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே. ஹலோ. ஹாய். என்னது ஃபோன் பண்ண ஒரு மாதிரியா இருந்த? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வருதுன்னு சொன்னல இந்த வீக்கெண்ட். ஆமாம், நேற்று கூட அந்த பிளாக் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம்ல. ஆமாம். நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், அந்த ட்ரெஸ்ஸோட மேட்சிங்காக போடுறதுக்கு எனக்கு எந்த நகையும் இல்லை ராஜ். பெரிய ஃபங்க்ஷன், என் வீட்டில் எல்லோரும் வருவாங்க.
அப்படியே பிளெயினாக போனால் நல்லாவா இருக்கும்? ஏ ராஜ், நான் உங்ககிட்ட காசு கேட்டு தொந்தரவு பண்ணுறேன்னா? சரி பரவாயில்ல, நான் என்னோட ஃப்ரெண்டோட நகை ஏதாவது வாங்கி போரு பண்ணி போட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஏய் இங்கே பாரு, அப்படிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே கம், வி கோயிங் கெட் சம்திங். ஷூர்? எஸ் ஐம் ஷூர். வா. ஓ ராஜ், ஆனால் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கேஷ் கொடுத்தா போதும், நானே போய் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஷூர்? ஆமாம் ராஜ், நேற்று ஹோல்டே என் கூட ஷாப்பிங் பண்ணீங்கல்ல, ட்ரெஸ் ஷாப்பிங். நீங்கள் திருப்பி நகை வாங்குறதுக்கு என் கூட அலைய வேண்டாம், நீங்கள் என்கிட்ட காசு கொடுங்க, நானே போய் பார்த்து வாங்கிக்கிறேன். சரி ஓகே. எவ்வளோ தேவைப்படுது? ஒரு $1000. சரி ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ராஜ். அப்படியே போகிற வழியில் என்ன ஆச்சரில் இறக்கி விட்டுறீங்களா? சரிம்மா வா. உயிரே சஞ்சய், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா நீயும் காமெடி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங் கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே பரவிட்டா? ஏய் சொல்லுடா. ஆஃபிஷியலாலாம் இல்லைடா, ஜஸ்ட் கெட்டிங் டு நோ ஸ்டேஜ் தான். இப்போ மோலஸ் கப்பல்ஸ் ஆகிட்டிங்கன்னு சொல்லு. நீ வேற. இத்தனை நாளாக எனக்கு அவன் மேலே உனக்கு ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுடா. உண்மையாக சொல்லவா? என்னது? எனக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைடா. அப்புறம் அவளை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன தெரியணும்? டீ அவள் பணக்கார வீட்டு புள்ளடா, லேண்டர் ப்ராப்பர்ட்டியில் தங்குறா. அவரோட அப்பா ஸ்கூல் வந்து விடும்போது காடியை பார்த்துருக்கியா? BMW 5 சீரீஸ். பா, அவன் மேலே காசு கொட்டுது ப்ரோ, காசு கொட்டுது. அதான விஷயம். என்னமோ ட்ரூ லவ்னு நினச்சேன். ட்ரூ லவ் மூஞ்சி. சாப்பிடு கண்ணா, என்ன நீ வெக்கப்படாத. ஓகே ஓகே ஆண்டி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இப்போலாம் அவங்கள அடிக்கடி பார்க்குறது இல்லை, டெய்லி வேலை லேட்டாக முடியுதோ? அதை ஏன்பா கேட்குற? காலையில் போனால் ராத்திரி 11 மணிக்கு தான் வருவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வருவாங்க. இன்னைக்கு மழை வர மாதிரி தெரியுதுல. வேலை அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியும் ஆண்டி? அதுக்குன்னு குடும்பத்தை பார்க்க வேணாமா? பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்க வேணாம்? அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வைக்கணும்ப்பா. புரியுது ஆண்டி. உனக்கு புரியுது, புரியவங்களுக்கு புரியணும். இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு தரேன். சாப்பிடு சாப்பிடு. ஆண்டி, நம்ம பிரச்சனையை நமக்குள்ளே வச்சுக்கலாம்ல, எதுக்கு 3வது மனுஷங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சொன்ன என்ன? கணக்கு தான் தெரியுமே இங்க என்ன நடக்குதுன்னு. இது ஒன்றும் புதுசு இல்லை இங்க நடக்கிறது. கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா? கண்ணா யாரு? எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க? நான் யாரை கேட்கணும்? இது ஏன் வீடு. நான் யாரை வேணும்னு கூட்டிட்டு வருவேன் விருந்து வைக்கிறதுக்கு. நான் யாரும் கேட்க வேண்டியதில்லை. கண்ணா, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ. ஆண்டி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அடிக்கடி வந்து சாப்பிட்டு போகிறேன். நீங்கள் சாப்பிடல? அவங்களுக்கு பசிச்சா போட்டு சாப்பிடுவாங்க. அவன் கிடக்குறா, நீ சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா? கறி ஊத்துறேன். ஏய், கிராப்பிங்கடி வந்துச்சா இல்லையா? தெரியலக்கா. ஐயோ, மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டான். படம் பார்த்த மாதிரி தான். அக்கா, நீ எப்போ அவனோட BMW மசராத்திக்கு மாற்ற போற? இப்போ படத்துக்கு மசராத்தில போலாம்ல? உனக்கு படம் பார்க்கறதுக்கு மசராத்தி கேட்குதா? அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். பணம் செய்யறதுக்கு பணம் வேணும்.
சம்பாதிக்கிறதும் செலவு பண்ணுறதுமாவே இருந்துச்சுன்னா. ஆமாம், உன் வீட்டில் எப்படி? உன் மாமியா ஒழுங்கா இருக்காங்களா இல்லை முந்தி மாதிரி தானா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேக்கா. ம்? என்னைய சொன்ன மக மாதிரி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் கூட அவங்க நடிக்கிறாங்க தான் நினச்சேன். போக போக தான் தெரிஞ்சிச்சு உண்மையாகவே மேலே பாசமாக இருக்காங்க. பரவாயில்லையே. அப்ப நீ உன் மாமியார் கூட சண்டையே போட மாட்டியா? அடி வாங்குவேன் நீ. தச்சுட் கல்யாணம் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்ட நான் எந்த சண்டையும் போட்டதில்லை, அவங்களும் என்கிட்ட சண்டை போட்டதில்லை. இன்ஃபேக்ட் அஸ்வின் தான் என் கூட சண்டை போடுவான். அவங்க அம்மாவை நான் அவங்க இருந்து பிரிக்கிறேன்னா. அப்போ தெரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லு. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு நடுராத்திரில் வரியா? எங்கடி ஊர் சுற்றுற? யாரேஷன் டேட் பண்ணுறியா? மேபி. வாவ், ஃபைனலி. உண்மையிலையா? அன்னைக்கு ஒருத்தனை பற்றி பேசிட்டு இருந்தியே, அவனா? டோனோ. வெயிட். இது வந்து உண்மையாகவே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை இதுவும் சும்மா இன்னொரு டேட்டிங்கா? ஆஃபிஷியலி அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டில், ஆனால் அன்அஃபிஷியலி அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். உனக்கு புரியுது? சத்தியமாக இல்லை. எனக்கும் புரியல. அப்படின்னா? அதாவது மனசளவில் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஆனால் வெளி உலகத்துக்கு விச் இஸ் டேட்டிங். ஏண்டி இப்போலாம் டேட்டிங் சீன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா? பிடிச்சிருக்குன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அது என்ன மனசளவில் வெளி உலகத்தில்? அக்கா இதெல்லாம் உனக்கு புரியாது, வேற ஜென்ரேஷன். ஹே, எனக்கும் உனக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்லை, ஆனால் நீ சொல்கிறது எனக்கே புரியல. இப்படி சொதப்பி எடுக்கிறது தான் உங்கள் ஜென்ரேஷனா? நீங்களா கிழம், புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏய், வர கடையில் பிடிச்சி தள்ளி விட்டுருவோமா? இது பிறந்ததுலேருந்து இது பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது. கிராப் வந்துருச்சு, போலாமா? Remember, he's coming already. Really la. ஓகே சார், நான் வாதிடுறேன், நீ பண்ணு. அம்மா தான் கொல்லுவாங்க என்ன அப்புறம். உயிரே ஹலோ. ஆமாவா? ஓகே தேங்க்ஸ். சாப்பிட்டியா? என்ன இதை பத்தி நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களாமா? இப்ப என்னாச்சு? அப்பா பார்த்தேன். அப்பா, அந்த பொம்பளையோட பொண்ணு 3 பேரும் சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே பூமி. ஏமா இதை பத்தி இவ்வளோ கேஷுவலா இருக்கீங்க? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா? நீங்க இப்படி இருக்கிறனால தான் அப்பா அப்படி இருக்காரு. என்ன பண்ண சொல்ற?
இத்தனை நாளாக நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு இருக்கனால தான் நம்ம 3 பேரும் இதை பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்க? பூமி, இதை பற்றி நானும் அப்பாவும் நிறையா பேசிட்டோம், நிறைய தடவை சண்டையும் போட்டுட்டோம். ஆனால் ஒன்றும் நடக்கலையே. அவர் அப்படியே தான் இருக்காரு, மாறல. உங்கள் 3 பேரோட நிம்மதியும் கிடைக்க வேணான்றதுனால தான் நான் இப்படி அமைதியாக இருக்கேன். நம்ம 3 பேரும் இப்போ அடால்ட்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் இதை பற்றி ஓப்பனாக பேசலாம். நம்ம கிட்ட பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. இதை இப்படியே அமைதியாக தான் பொறுத்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? ஓகேயா? முதல்ல அந்த கிழிஞ்சு போன பேண்ட்டை மாத்திரையா? பணம் பிரச்சனை தீர்ந்துருச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இதை விட இன்னும் பெரிய வேலை வேணும். இப்போ நான் சம்பாதிக்கிறத விட இன்னும் ஒரு 2 மடங்கு சம்பாதிக்கிற மாதிரி வேலை வேணும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள அவசரம்? எனக்குன்னு என் தேவைகள் இருக்கு ரகு. நீ எவ்வளோ ட்ராப் அவுட் பண்ணியிருப்ப? ஒரு 3. அதுக்குள்ள பெரிய அனுபவசாலி மாதிரி பேசுற. உனக்கே தெரியும் இதில் இருக்கிற ரிஸ்கை பற்றி. ஸோ கமிஷன் ஏற ஏற ஆபத்தும் ஏறும். அது உன்னால் சமாளிக்க முடியாது. என்னால் சமாளிக்க முடியும். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது, அனுபவம் தேவை. ஓகே, டூ ஒன் திங். ஒரு 10 ட்ராப் அவுட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்னால் அத்தனை நாள் வெயிட் பண்ண முடியாது. இதோட எனக்கு பெரிய வேலை வேணும். எனக்காக அரேஞ்ச் பண்ணு ப்ளீஸ். ஸ்கூல் படம் எப்படி இருக்கு கம்பெனி? நல்லா போயிட்டுருக்கு. புதுசாக ஒரு டியூஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மேட்ச் எப்படி இருக்கு? புது டியூஷன் போன ஆன பிறகு கணக்கு படம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன். பெட்டராக இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறேன். கிட்டே ராஜேஷை வந்து சாப்பிட சொல்லு. எவ்வளோ நேரம் தான் ஃபோன்லேயே இருப்பார், அப்புறம் பேசிக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் போல இருப்பா. கேக் ரொம்ப தேங்க்ஸ். நம்மளாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு? தேங்க்யூ. அப்போ என் பர்த்டேக்கு வந்தால் டேபிளில் உட்காந்து என்கிட்ட பேசினா, இல்லாட்டி உங்களுக்குள்ளே பேசணும். ஆளுக்கால ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் சொந்த உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபேமிலி மாதிரியே தெரியல எனக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்மளாம் மீட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒருத்தர் பேசி கலந்துரையாடணும், அதான் முக்கியம். அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒன்று ஃபோனு இல்லை உங்கள் சொந்த உலகத்தில் இருக்கீங்க. இதுக்கு தான் வந்துமா பாருங்க, பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்கு. அதை பற்றி யார்கிட்டயாவது பேசுங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்று என்கிட்ட பேசுங்க, இல்லை யார்கிட்டயாவது பேசுங்க. அதை விட்டுட்டு அதை இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா இது நான் ஃபேமிலி மாதிரியே இல்லையே. பூமிகா என்ன வரல? சித்தி கால் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காங்களா? வெயிட் பண்ணுமா இப்போ? Hello everyone. Sorry I'm late. Sorry. Thanks for waiting. Happy birthday, Pa. இதான் நிஷா. எல்லாரும் பிரியாக்கா கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஷோக்கை அஸ்வினோட டிஸ்டன்ட் கசின். நிஷோக்கும் நானும் இப்போ டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அங்கிள் அப்படியே
பூமி 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 இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஆளுங்க இல்லாமல் நம்ம குடும்பத்தோடு வச்சுக்கிறது தான் நல்லது. பட் நிஷோக் வெளியால் இல்லைப்பா, இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். ஹாப்பி ஒகேஷன், அதான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை நீ டேட் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், பட் ஷி இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ குடும்பத்தோடனா குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கலாம், புரியுதா? அப்பா இப்போ உங்களுக்குலாம் வயசாயிடுச்சு, அதான் வர வர என்ன பேசுறேன்னு தேவை. அப்பா கிட்ட பேசுங்க. என்னக்கா, உங்கள் எல்லாருக்கிட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நல்ல இன்ட்ரடக்ஷன். வா நிஷோக். ஏய் பூமி,